உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஃப்ரீ இன்டர்நெட் பற்றி சொல்ல போகிறேன். ஃப்ரீ இன்டர்நெட்னா நீங்கள் இதுக்கு என்ன வேணும்னா உங்கள் பேலன்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கணும். ஏர்டெல் சிம், ப்ரீபெய்ட் சிம் உங்கள் பேலன்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கணும். எந்த ரீசார்ஜ் அமௌண்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரியா இன்டர்நெட் பேக்கேஜ் எதுவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாமே ஜீரோவில் தான் இருக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்கில் போங்க. செட்டிங்ஸில் போய் மோர் நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க், அக்சஸ் பாயிண்ட் நேம் இதில் போய் இங்கே நியூ ஏபிஎன் இருக்கலாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நேம் வந்து நீங்கள் ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்துக்குங்க. இது வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்துக்குங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இங்கே நியூ ஏபிஎன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் இதில் நேம்னு இருக்கும். நேமில் வந்து ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்துக்குங்க. நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது மாதிரி கொடுத்துக்குங்க. அடுத்து ஏபிஎன் வந்து ஏர்டெல் web.com அப்படின்னு கொடுத்துக்குங்க. அது ப்ராக்ஸி வந்து 185.26.180.43 இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. பாட்டு வந்து 80. இந்த சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து இதையே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ இன்டர்நெட் எனேபிள். நீங்கள் இப்போ ஒரு நியூ ஏபிஎன் கொடுத்து இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஏபிஎன், ப்ராக்ஸி, பாட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் கிடச்சிடாது. அதுக்கு இன்னொன்று இருக்குது. அதுக்கு வந்து என்னோடய வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவோட டைட்டில் கீழே இருக்குது. அந்த டைட்டிலில் டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட்டிங் கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் செட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோன்னே அதை வந்து நான் என்னோடய யூடியூப் வீடியோவில் கீழே டைட்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து அந்த சாஃப்ட்வேர் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், காட்டுறேங்க. இது அந்த சாஃப்ட்வேரு நார்மல். இது வந்து ஒபரே ப்ரௌசர் தான். நார்மல் ஒபரே வந்து இது ஒர்க் ஆகாது. நான் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஒபரே சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன செட்டிங்ஸில் போய் டவுன்லோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நெட்டு வந்து எனேபிள் கொடுங்க. மொபைல் டேட்டா எனேபிள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு நெட் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் கொடுக்கலாம். ஃபேஸ்புக் எல்லாம் ஹை ஸ்பீடில் வரும். இது ஒரு மேஜிக் இல்லை, இது ரியல் தான். இப்போ சொல்லப்போனால் என்னோடய டேப்பில் எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லை. வேணால் நான் செக் பண்ணி கட்டுற பார்த்துக்குங்க. மொபைல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது. டூ ஜி நெட் பேலன்ஸ் ஜீரோவில் தான் இருக்குது. நான் எதுவுமே ரீசார்ஜே பண்ணல. அடுத்து 3G செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 2G 3G பேலன்ஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை. எந்த ரீசார்ஜுமே நான் பண்ணல. ஆனால் இன்டர்நெட்டு ஒர்க் ஆகுது. ஒன்றுமில்லை, என்னோடய வீடியோவில் கீழே வந்து டைட்டில் இருக்குது. அந்த டைட்டிலை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும். அதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் அந்த செட்டிங்ஸ் போய் மொபைல் நெட்வொர்க்கில் போய் பண்ண சொன்னாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏபிஎன், ப்ராக்ஸி இதெல்லாம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னொரு காட்டுற பார்த்துக்குங்க.
இந்த மாதிரி ஏபிஎன் airtelweb.com airtelgbrs.com இதெல்லாம் கொடுக்கலாம். அது ப்ராக்ஸி இந்த மாதிரி கொடுத்து பாட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டு அதை ஃப்ரீ இன்டர்நெட்டுங்கிறது எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லை. நான் வேணால் அதுக்கு இன்னொரு பண்ணி காட்டுறேன். டவுன்லோடோட ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்களா, நம்ம பேலன்ஸில் செக் பண்ணி கட்டினா 2G 3G ரீசார்ஜ் பேலன்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது. எந்த ஒரு இன்டர்நெட் பேக்கேஜும் நான் போடலை. ஆனால் நெட் ஒர்க் ஆகுது. சிம்பிள் ட்ரிக். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இங்கே டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ கேபின்னு போயிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் டவுன்லோடு எவ்வளோ ஸ்பீடாக ஆகுதுன்னு பாருங்கள். மேலே டாப் லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1.23 MBps வரைக்கும் ஸ்பீடாக போகுது. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு காஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை. இது ஃபுல்லும் ஃப்ரீ இன்டர்நெட். இந்த மாதிரி நான் நிறைய ட்ரிக்ஸ் நான் என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டில் போடுவேன். அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா என்னோடய வீடியோ கீழே ரைட் சைடில் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. 5.3 MB ஃபைலு. ஒரு அரை செகண்டு கூட ஆகலை, அதுக்குள்ளே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1.3 MBps 1.5 MBps வரைக்கும் போகும். இதே இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ இதுதான். இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்க. இதில் எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லை. என்னோடய வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். என்னோடய வீடியோ கீழே டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய லிங்க்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் மொபைல் நெட்டுக்குள்ளே போய் செட்டிங்ஸ் அப்டேட் பண்ணி ஏபிஎன் ப்ராக்ஸி இதெல்லாம் மாற்றிட்டு ஓகே கொடுக்குங்க. சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். 1.3 1.5 MBs அளவுக்கு ஸ்பீடாக போகும். நான் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.